சமாரிட்டன் லா, அதாவது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட்டத்துல இருந்து வந்து யாராவது ஹெல்ப் பண்ணா அவங்க மேல எந்த கேஸும் ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சட்டத்தை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். 2012ல சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இந்த ஐடியாவை முன்வைக்கிறாங்க. இப்படி பண்ணா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மார்ச் 30, 2016ல சுப்ரீம் கோர்ட் இதை அப்ரூவ் பண்றாங்க. இந்த சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படின்றத இப்ப லைனா பார்ப்போம். அடிப்பட்டவங்களுக்கு தான், ஆனா சிவில் ஆக்ஷனோ கிரிமினல் ஆக்ஷனோ அதுக்கு நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ₹1 கூட செலவு பண்ண வேணாம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கான நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அதே மாரி டாக்டர்ஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆக்சிடென்ட் பார்த்ததுக்கான ஐ விட்னஸா நீங்க இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஒருவேளை நீங்க ஐ விட்னஸா இருக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்டி தான் விசாரிக்கணும், திரும்ப விசாரிக்க கூடாது. அந்த ஒரு வாட்டி விசாரிக்கிறது கூட நீங்க நேரில் பாத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா கூட அவங்க விசாரிச்சுக்கலாம். செக்ஷன் 284, 296. இந்தியால கடைசி 10 வருஷத்துல 13 லட்சம் பேர் ரோட் ஆக்சிடென்டால இறந்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு வருஷமும் 70,000 பேர் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா உயிர் பழிச்சிருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஓட்டிட்டு லைசன்ஸ் இல்லாமல் வந்த ரீசனுக்காண்டி ஒருத்தருக்கு 10,000 ஃபைன் போட்டிருக்காங்க. இதில் விரக்தியானவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வண்டியை கையிலங்கடையில் போட்டு 5,000 கூட தெரியாது, அதுக்கு 10,000 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டு போயிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு படிக்க தெரியலன்னா நமக்கு படிக்க சொல்லித்தான் கொடுக்கணுமே தவிர எந்த ஸ்கூலையும் வந்து ஃபைன் போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா 3 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து வண்டி ஓட்ட சொல்லி நமக்கு லைசன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் போடலாம். அதுவும் கிடையாதா? நிறைய பேர் லைசன்ஸை வந்து மறந்து தான் வச்சுட்டு வருவாங்க. லைசன்ஸ் இல்லைன்னா ஆர்சி புக் இல்லைன்னா இன்சூரன்ஸ் மறந்து தான் வச்சுட்டு வருவாங்க. ஸோ என்ன பண்ணலன்னா 3ஐயும் எடுத்து ஜாயின் பண்ணி எப்படி ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்திருக்கோ அது மாதிரி மினி கார்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம பைக்கில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிட் பண்ணலாம், நம்பர் பிளேட் மாதிரி. ஸோ வந்து இதை மாதிரி ஏதாச்சும் ஒன்று டெக்னிக்கலாக பண்ணாதான் இது மாறுமே தவிர ஃபைன் போடுறதுனால மாறாது. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க, ரிச்சாக இருக்கவங்க வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால ஒரு சொல்யூஷன் கிடையாது. கொஞ்சமாச்சும் யோசிங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஃபேவராக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். வணக்கம். போக்குவரத்து விதிகளில் இப்போ புதுசாக வந்துட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ஒன்று தண்ணி இல்லாமல் சாகணும், இல்லைன்னா தண்ணி அடிச்சே சாகணும். ஆனால் ஹெல்மெட் போடாமல் மட்டும் சாகக்கூடாது. ஏன்னா சட்டம் சும்மா இருக்காதுல்ல. என்ன ப்ரோ ஹெல்மெட்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, பைக்கில் ரொம்ப வேகமாக போகிறத பார்த்தேன். உங்களுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தப்பாக இருந்தால் சாரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.